ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூரில் ஒரு வேலையாக நம்ம வந்திருக்கோம். அதனால இன்றைக்கி கோயம்புத்தூரில் நடந்த சில நிகழ்வுகளை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இங்கே லோக்கலில் ஏதாவது பார்க் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்க்கலான்னு தான் இப்போ நான் போயிட்டுருக்கேன். ஏன்னா ரொம்ப நேரமாக இருந்துட்டு இல்லையா, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சும்மாவே தான் இருக்கணும். சரி, இங்கே ஒரு பார்க் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன். அந்த பார்க்குக்கு தான் போயிட்டுருக்கோம். அதுவும் லொக்கேஷன் மேப் போட்டு தான். எங்களுக்கு லொக்கேஷன் மேப் அவ்வளோவாக தெரியல. அது போட்ட பக்கமெல்லாம் ஒரே இடத்துலயே சுற்றி சுற்றி தான் வருது. வேற பார்க்கு எங்கேன்னு தெரியல. போனாலும் மறுபடியும் லெஃப்ட்டு ரைட்டு அப்படின்னு அதுக்கே தான் வருது. சரி, மறுபடியும் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அதே இடத்துக்கு வந்துட்டோம். இதுதான் ராமர் கோவில். ராமர் கோவிலுக்கு உள்ளே போகணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே வந்து இது போட்டாங்க, திரை போட்டாங்க. அன்னைக்கு போக முடியல 12 மணிக்கு மேலே. அப்புறம் சாயங்காலம் 5 மணிக்கு மேலே தான் அப்படின்னாங்க. ஆனால் இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா தினமுமே அன்னதானம் எல்லாம் இருக்குங்க. ரொம்பவுமே ஒரு நீட்டான ஏரியா. அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னாலே அவ்வளவு நல்லா இருக்கு. அந்த இயற்கையோட ரொம்பவுமே ஒன்றி போன ஒரு இடம். ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு இந்த ஏரியா. ராம்நகர் ஏரியா அப்படின்னா ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு எனக்கு. எந்த ஒரு பொல்யூஷனும் இல்லாமல் நல்லா இருந்துச்சு. சரி, மறுபடியும் பார்த்தீங்கன்னா நாங்கள் காந்திபுரம் வந்துட்டோம். காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு கிட்ட வந்து பார்த்துட்டு இருந்தோம். இங்கெல்லாம் பொல்யூஷன் தான் எனக்கு. அதனால மாஸ்கை போட்டேன். மாஸ்கை போட்டே சுற்றிட்டு இருந்தேன். ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சும்மா பார்க்கலாம் அப்படின்னு. ஏதாவது கம்மி ரேட்டில் நல்லா இருக்கணும் அந்த மாதிரி ட்ரெஸ் இருக்கா அப்படின்னு வந்து பார்த்தோம். இந்த ஏரியாவிலலாம் கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு. சரின்னு வந்து பார்த்தா இவங்கெல்லாம் நான் இந்த தலையில் கர்ஷிப்பை கட்டி இந்த மாஸ்க் போட்டதையும் நான் வந்து ஒரு வடநாட்டுக்காரங்க அப்படின்னு நினச்சிட்டு இங்கே வாங்க அப்படின்னு ஹிந்திலேயே தான் கூப்பிட்டாங்க. வாங்க, இங்கே கம்மியாக இருக்குது, எங்கிட்ட வந்து எடுங்க அப்படின்னு. அப்புறம் நான் எதுவும் பேசலை, நான் எதையுமே சொல்லலை. மறுபடியும் நேராக திரும்ப ஆப்போசிட்டாக நடக்க தொடங்கிட்டேன். இதுவும் காந்திபுரத்தில் தான் நடந்து போயிட்டுருக்கேன். வெயில், சரியான வெயில். அந்த வெயிலை எல்லாம் பொருட்படுத்தாமையே தலையில் கர்சீஃப் கட்டிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். காந்திபுரம் மேம்பாலத்துக்கு கீழே வழியாக தான் நடந்து போயிட்டுருக்கோம். இங்கே நமக்கு லெஃப்டில் வந்து பார்த்திங்கன்னா முனியப்ப சுவாமி கோவில் இருந்துச்சு. அங்கேயும் பார்த்தோம். சரி, மறுபடியும் கிளம்பலாம் அப்படின்னு மறுபடியும் காந்திபுரத்துலேருந்து கீழே அந்த மேம்பாலத்துக்கு கீழேயே நடந்து போயிட்டுருக்கோம். நான் இப்போ போகிறது வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் கட் ரோடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா அங்கே வந்து நிறையா துணி கடைகள் எல்லாமே இருக்குது. அங்கே வந்து ஃபேமஸான கடைகள் அத்தனையுமே அங்கே தான் இருக்குது. சரி, அங்கே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது கிராஸ் கட் ரோட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இன்னைக்கு சண்டே ஆனாலையுமே கூட்டம் எல்லாம் நிறையா தான் இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு சண்டேனால தானே எல்லாரும் அவங்க பர்ச்சேசிங் எல்லாம் பண்ண முடியும். அதனால வந்து நிறைய பேர் அங்கே வந்திருந்தாங்க. இப்போ நாங்களும் வந்து இதில் வந்து அப்படியே மேலே நடந்து போயிட்டு இருந்தோம். சரி, இங்கே ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு. இங்கே வந்து சைடில் நிறைய ட்ரெஸ்ஸஸ் வச்சுருக்காங்க. இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா பூராமே துணி கடையாக தான் இருக்குது. அந்த கிராஸ்கட் ரோட்டில் அந்த பெரிய பெரிய கடைகள் எல்லாமே இங்கே தான் இருக்குது. அதனால சரி, அந்த லாஸ்ட் வரைக்கும் போகலாமே அப்படின்னு போயிட்டுருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் இந்த மாதிரி துணிகள் வச்சுருந்தாங்க. நாங்கள் இவங்ககிட்ட பேசி ஒரு 4 செட்டு ட்ரெஸ் எடுத்திருந்தோம். ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. ரேட்டுமே வந்து நல்லா இருந்துச்சு. அதாவது துணியுமே குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு. சரி, இங்கேயே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இவங்ககிட்ட ஒரு 4 செட் எடுத்திருந்தோம். அதே மாதிரி இன்னும் அந்த பக்கம் நிறைய கடைகள் இருக்கு. சரி, அங்கேயும் போயிடலாம் அப்படின்ட்டு அப்படியே போயிட்டே இருக்கோம். வேற ஏதாவது பர்ச்சேசிங் பண்ணலாம் அப்படின்ட்டு. வெயில் பார்த்தீங்கன்னா தாங்கவே முடியல. ரொம்பவுமே வெயிலா இருந்துச்சு. சரி, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மரம் ஒன்று இருந்துச்சு. இந்த மரத்துக்கு அடியில் நம்ம ஒதுங்கிட வேண்டியதான் அப்படின்ட்டு இந்த மரத்துக்கு அடியவே நின்றுட்டு தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். பாருங்க, சரியான வெயில். மரம் சூப்பராக இருந்துச்சு. அதாவது பூவரச மரம்னு சொல்லுவாங்க இந்த மரம். இது வந்து ஒரு மருத்துவ குணம் நிறைந்த மரம் தான். இந்த மரத்துக்கு அடியில் தான் நிற்கிறேன். இதனுடைய பட்டை வந்து பார்த்தீங்கன்னா அல்சருக்கெல்லாம் வந்து நல்ல மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மரத்தினுடைய மொத்தமே வந்து ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது தான். சரி, நம்ம அப்படியே மறுபடியும் நடக்க தொடங்கிட்டோம். நடந்துகிட்டே இருக்கோம். சரி, எவ்வளோ தூரம் போகும் பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கோம். நடந்து காலெல்லாம் ரொம்பவுமே வலி பிடிச்சிருச்சு. எவ்வளோ நடக்கிறது அப்படின்னு பார்த்தேன். இனி முடியாது, இதோட நிறுத்திடலாம் அப்படின்ட்டு தான் சரி நம்ம வண்டிக்கு பக்கத்தில் போயிடலாம் அப்படின்னு 2 வீலர் எடுக்கலாம் அப்படின்னு போனேன். 2 வீலரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் தள்ளித்தான் நிறுத்தியிருந்தோம். அதை எடுக்கிறதுக்கு தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராம்நகர் ஏரியா காந்திபுரத்தை வந்து அதாவது காலாலேயே ஒரு 10 கிலோமீட்டர் நடந்து வந்திருப்போம். அந்த மாதிரி ஒரு இது நிகழ்வு நடந்துச்சு.
ஏன்னா அதுவும் ஒரு வித்தியாசமான அனுபவம் தான். நடந்து முடிந்து களைப்புடன் நாங்கள் அந்த அசோகா பிரேமா கல்யாண மண்டபத்துக்கு சேர்ந்துட்டோம். தலையில முடியெல்லாம் இல்லை, இருந்தாலும் ஒரு ஹேர் ஸ்டைல மறுபடியும் சின்ன வயசுல இருந்து நம்ம கை கோதன விரல் தானே, அதனால மறுபடியும் எடுத்து இப்படி பாக்குறேன். இன்னும் ஒரு பர்ச்சேசிங், இன்னும் ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாமே அப்படின்ட்டு நானும் போயிட்டு இருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்கு இந்த ஏரியாவில். இது ஒரு காம்ப்ளெக்ஸ். சரி, இந்த காம்ப்ளெக்ஸ்க்குள்ளேயும் போய் உள்ள ஒரு ரவுண்ட் அடிச்சிடலாம் அப்படின்ட்டு பார்த்தோம். நிறைய பக்கம் உள்ள போய் பார்த்தோம். எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே இல்லை. அது இல்லாம நம்ம எதிர்பார்க்கிற அந்த ட்ரெஸ்ஸஸோ அந்த இது எதுவும் இல்லை. ஒரு வளையல் கடை பாருங்க எவ்வளவு வச்சிருக்காங்க அப்படின்னு, நல்லா இருந்துச்சு கடையில. ஓகே, மறுபடியும் நடக்க தொடங்கிட்டோம். போயிட்டே இருக்கோம். சரி, எங்காவது வாங்கலாம் அப்படின்ட்டு. ஆனா எங்கேயுமே நம்மளுடைய அந்த ரேஞ்சுக்கு எங்களுக்கு கிடைக்கல. ஏன்னா எங்க பொள்ளாச்சியோடைய ரேஞ்சுக்கு எதுவுமே கிடைக்கல. மறுபடியும் திரும்ப நாங்க அங்க வந்துட்டோம். வரும்போது தான் பாத்தீங்கன்னா இங்க ஒரு பக்கம் 160 ரூபாய்க்கு ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் சில பொருட்கள் எல்லாம் வாங்கணும். 3 செப்பல்ஸ் வாங்கணும். அதே மாதிரி இந்த ஹேர் ட்ரையிங் பண்ற அந்த ஹீட்டர் இருக்கு பாருங்க, அது வாங்கணும். ஒரு வெயிட் பார்க்குற மிஷின் வாங்கினேன். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு லேம்ப் ஒன்று வாங்கணும். இது எல்லாமே அங்கே வாங்கணும். 160 ரூபா அப்படின்னு சொன்னப்போ இங்கே அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. 160 ரூபாய்க்கு ஒர்த்தா இருந்துச்சு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளுமே நமக்கு நல்ல திருப்தியா இருந்துச்சு. இந்த மாதிரி தான் நான் எதிர்பார்த்தேன். இந்த மாதிரி கிடைக்குமா அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இனி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.